இந்த அழகான இயற்கையான காட்சியை பார்க்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ச்சே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சுரல். உண்மையிலே இறைவன் கொடுத்தது வந்து இதாங்க கிஃப்ட்டு. நமக்கு வந்து சாமியை விட இந்த இயற்கை தாங்க. அவருக்கே பிடிச்சது வந்து இந்த இயற்கை தான். இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது அவர் வந்து குறிஞ்சி நிலத்தில் தான் அதிகமாக வசிப்பார் கடவுள். காடும் காடு சார்ந்த இடமும் குறிஞ்சி, அதே மாதிரி வயலும் வயலை சார்ந்த இடமும் முல்லை. அந்த மாதிரி அழகான இயற்கையான இந்த குருவிகள்லாம் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு அந்த காடுகளில் மலைகளில் அந்த தண்ணீர் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இயற்கையினுடைய அன்னை நம்ம கடவுள் எப்படிலாம் படைச்சிருக்காரு பாருங்கள். இந்த ஏரி வேலையை வந்து செஞ்சு கொஞ்சம் தூர்வாரி ஏரியெல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நிற்கிது. இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தடுப்பணைலாம் கட்டணும். உபரி நீர் வந்து நிறைய வெளியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் அங்கங்கே ஷார்ட்டாக தடுப்பணை கட்டினாங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்கும். இதனால் விவசாயினுடைய கிணத்துலாம் பார்த்திங்கன்னா நீர்மட்டம் இன்றைக்கி மேலே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே மழை பெஞ்சிருக்கு இந்த டிசம்பரில். பரவாயில்ல. ஆனால் மழை வந்து பெஞ்சிருச்சு, நாம் அதை சேமிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக இது மாதிரி தடுப்பணை சின்ன சின்ன தடுப்பணைலாம் கட்டினாங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே நிற்கும். அப்படியே நிற்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டும் கண்டிப்பாக மேலே வரும். விவசாயிகளும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வாழுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மலைகளிலிருந்து வர உபரி நீரை வந்து குளங்களில் ஏரிகளில் தேக்கி வைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் நல்லபடியாக தடுப்பணை கட்டி மக்களுக்கு செய்யணும். ஏன்னா விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு நெல் வயல்களை இந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. ஒரு ஊரில் வந்து கோவில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பசுமையாக இருந்தாவே இது தாங்க இறைவனுக்கு பிடிச்சிது. நாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கட்டுறதுக்காக 50 லட்சம் 1 கோடின்னு சேர்த்து கஷ்டப்பட்டு கட்ட முடியாமல் அப்படியே தவிப்புங்க. ஸோ இறைவனே வந்து இந்த மாதிரி இயற்கையாக தான் நேசிக்கிறாருன்னு நமக்கு யாருக்கும் தெரியறதில்ல. அவர் வந்து எப்பவுமே கோவிலை விரும்புகிறத விட இந்த மரங்கள், அடர்ந்த காடுகள், மலைகள், தண்ணீர், ஏரி, குளம், அந்த கூச்சலிட்டு கொண்டு இருக்கும் குருவிகள், தூக்கணாங்குருவிகள்லாம் பார்த்திங்கன்னா கூடு கட்டி தொங்கும். அந்த மாதிரி இடத்த தான் இறைவன் வந்து ரொம்ப ரொம்ப நேசிப்பார். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து செடிகளெல்லாம் வச்சு மரங்களெல்லாம் நட்டு காடு மாதிரி உருவாக்குங்க. இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காடுகளும் மலைகளும் இந்த தண்ணீர். ஸோ காடுகளை உருவாக்குவோம், பாதுகாப்போம். மரங்களை வந்து வெட்டாமல் பாதுகாக்கணும். அப்போ தான் மழை வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணை இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து கடவுள் வாழ்கிறது வந்து குறிஞ்சியும் முல்லையும். மருதம்ன்றது வந்து கடல். அதனால் குறிஞ்சி வந்து காடு, அடர்ந்த காடுகள், மலைகள். ஓகேங்களா? அங்கே தான் வந்து இறைவன் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிச்ச இடமா அவருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறிஞ்சி நிலமாக நீங்கள் தான் மாற்றணும். மரம் செடி கொடிகள்லாம் வச்சு காடு மாதிரி வனம் மாதிரி செஞ்சுட்டா குறிஞ்சி. அவ்வளோதான். அதனால் மரங்களை வெட்டாமல் பாதுகாப்போம், தண்ணீரை சேமிப்போம். இனி வரும் காலங்களில் சந்ததிகளுக்கு நம் விவசாயத்தை கற்றுக் கொடுப்போம். ஓகேங்களா? வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க மெதுவாக போவோம் வண்டியில். பாருங்க அப்படியே இதில் தான் கனெக்ட் ஆகும்.
ஆறுகளிலிருந்து வர உபரி நீர் தாங்க இது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரி, அந்த ஏரியிலேருந்து வர உபரி நீர். எந்த காலத்துலேயுமே இந்த ஏரி வந்து இந்த அளவுக்கு ரப்பி நீர் வடிஞ்சு போனதில்லை. பாருங்க, நெல் வயல்லேருந்து அப்படியே போகுதுங்க. உங்களுக்கு நெல் வயலை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே போவோமா? இப்போ நாம் போகிறதே வந்து இந்த ஆற்றை கடந்து தான் போகிறோம். எங்கே பார்த்தாலும் அருவியாகவே கொட்டுதுங்கோ. தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அடுத்தது நெல் வயல். நெல் வயல்லேருந்து நிரம்பி அப்படியே வடிஞ்சு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உபரி நீர் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். சும்மா அப்படியே பசுஞ்சோலையாக காட்சி அளிக்குதில்ல.
பெரியாசாமி எனக்கு